ஹலோ ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு Prof JT இங்கிலீஷ் ஜங்ஷன். நான் இன்னைக்குள்ள வீடியோவில் ஒரு முக்கியமான வேர்பு ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தர போகிறேன். இது தெரிஞ்சால் ஓகே இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இங்கிலீஷை ஹேண்டில் பண்ணலாம். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த இங்கிலீஷ் யூசேஜ். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏரியா, நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனை தரக்கூடியது. ஓகே, அதை கிளியராக சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணி தரப்போகிறேன். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள், அப்போ தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் தேவைன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவிடலாம். ஓகே, அதுபோல் வீடியோக்குள்ளால் போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தால் கண்டிப்பாக இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதுபோல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா முதல்ல லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஸோ கம் லெட்ஸ் ஜம்ப் இன் டு த வீடியோ. இது என்ன ஆக்சுவலி இப்போ உங்களுக்கு ஒயிட் போர்டில் தெரியும் என்ன இது. இது நம்ம வேர்பு ஃபார்ம்னு சொல்லுவோம். இந்த வேர்பு ஃபார்ம்ஸை ரெண்டு விதத்தில் நம்ம நேம் பண்ணலாம், ரெண்டு விதத்தில் நம்ம கூப்பிடலாம். நம்பர் ஒன், be-verbsன்னு சொல்லலாம், ஸ்டேட் வேர்ப்ஸ்ன்னு சொல்லலாம். அது என்ன, ஒரே வேர்பு ஃபார்ம்ஸை be-verbsன்னு சொல்லலாம், ஸ்டேட் வேர்ப்ஸ்ன்னு சொல்லலாம். எதனால்? பிகாஸ் இந்த வேர்பு ஃபார்ம்ஸ் மெயின் வேர்பாகவும் வரும், ஹெல்பிங் வேர்பாகவும் வரும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, சென்டென்சஸில் இந்த வேர்ப் ஃபார்ம்ஸ் மெயின் வேர்பாகவும் யூஸ் பண்ணலாம். மெயின் வேர்பாக யூஸ் பண்ணும்போது இந்த வேர்பு மட்டும்தான் வரும், அதுக்கு கூட வேறு எந்த வேர்பும் வராது. ஹெல்பிங் வேர்பாக யூஸ் பண்ணும்போது இது ஹெல்பிங் வேர்பாக தான் வரும், அதுக்கு கூட இன்னொரு மெயின் ஆக்ஷன் வேர்ப் வரும். ஓகே, ஸோ இது ஹெல்பிங் வேர்பாக வரும்போது be-verbsன்னும், மெயின் வேர்பாக வரும்போது ஸ்டேட் வேர்ப்ஸ் அப்படின்னும் சொல்லுவோம். இது என்னெல்லாம்? ஓகே, am, is, are, was, were, will be. இவ்வளோதான். am, is, are 3, was, were 5, be, will be இல்லை ஆக்சுவலி be. ஓகே, இந்த 6 தான் ஆக்சுவலி. இதுதான் நம்ம be-verbs இல்லைன்னா ஸ்டேட் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எதனால நான் 3ஆக பிரிச்சிருக்கேன்? ஆமும் ஈஸும் ஆரும் ப்ரெசன்ட் ஃபார்மாக வரும். ஆமும் ஈஸும் ஆரும் ப்ரெசன்ட், வாஸும் வேரும் பாஸ்ட், பியை நம்ம ஃப்யூச்சருக்கு யூஸ் பண்ணலாம். வில்லுக்கு கூட பி சேரும்போது அது ஃப்யூச்சராக மாறுது. ஓகே, வில்லுன்னா நம்ம ஃப்யூச்சர் டென்ஸில், சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில் வில் யூஸ் பண்ண உங்களுக்கு தெரியும். இந்த வில்லுக்கு கூட இந்த பி, இது எல்லாமே be-verbs தான் இல்லையா? இந்த பியை யூஸ் பண்ணும்போது அது ஃப்யூச்சர் டென்ஸாக மாறும். ஓகே, உங்களுக்கு இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஆமுக்கும் ஈஸுக்கும் பாஸ்ட் ஃபார்ம் தான் வாஸ். ஆமுக்கும் ஈஸோடையும் பாஸ்ட் தான் வாஸ். அதுபோல் ஆரோட பாஸ்ட் தான் வே. ஆறுன்னா ப்ளூரல், ஆமும் ஈஸும் சிங்குலர். இந்த ரெண்டுக்கும் ப்ளூரல் தான் ஆர் அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் வாஸோட ப்ளூரல் தான் வே. ஆமுக்கும் ஈஸுக்கும் பாஸ்ட் வாஸ், ஆரோட பாஸ்ட் வே. ஓகே, பியை வில்லு கூட யூஸ் பண்ணும்போது அது ஃப்யூச்சராக மாறும். ஸோ இது எந்தெல்லாம் சப்ஜெக்ட்ஸு கூட யூஸ் பண்ணலாம்? இந்த பக்கம் போட்டிருக்கேன். ஐக்கு கூட ப்ரெசண்டில் ஆம் தான் யூஸ் பண்ணணும். ஹீ, ஷீட்டுக்கு கூட ஈஸ் ப்ரெசண்டில். வி, யூ, தே மூணுமே ப்ளூரல் சப்ஜெக்ட். நாம், நீங்கள், அவர்கள் மூணுமே ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸ். அதுக்கு கூட நம்ம ஆர் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஹீ, ஷீட், அவன், அவள் அது சிங்குலர் சப்ஜெக்ட், ஈஸ் யூஸ் பண்ணுவோம். ஐக்கு கூட மட்டும் ஆம் யூஸ் பண்ணோம். நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், எதனால் ஐக்கு கூட ஆம் யூஸ் பண்ணுறோம், ஏன் ஈஸ் யூஸ் பண்ணக்கூடாது, அப்போ அந்த காம்ப்ளிகேஷன் இருக்காது அப்படின்னு கேட்கலாம். இங்கிலீஷ்காரங்க அப்படி யூஸ் பண்ணுறாங்க, அதனால நம்மவும் அப்படி யூஸ் பண்ணணும். தேட்ஸ் ஆல். நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணுறோம். தேட்ஸ் ஆல். ஓகே, பாஸ்டில் போகும்போது ஐ வாஸ், ஹீ, ஷீ, இட் வாஸ், வி, யூ, தே
அதுக்கு கூட வேர் யூஸ் பண்ணுவோம். இந்த எல்லா சப்ஜெக்ட்ஸு கூடயும் ஃப்யூச்சரில் நம்ம வில் பி யூஸ் பண்ணலாம், வில் பி யூஸ் பண்ணலாம். ஐக்கு கூட வீக்கு கூட வேணும்னா ஷால் வியும் யூஸ் பண்ணலாம். மாடர்ன் யூசேஜில் ஷாலை நம்ம இப்போ காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம், எல்லா சப்ஜெக்ட்ஸு கூட நம்ம வில் பி யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, 6 பி வேர்ப்ஸ் இல்லைன்னா ஸ்டேட் வேர்ப்ஸ் ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், பி. எந்தெல்லாம் சப்ஜெக்ட்ஸு கூட ப்ரெசன்ட்லேயும் பாஸ்ட்லேயும் ஃப்யூச்சர்லேயும் எந்தெல்லாம் பி வேர்ப்ஸ் இல்லைன்னா ஸ்டேட் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுவோம் அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, இது ப்ரெசன்ட், இது பாஸ்ட், இது ஃப்யூச்சர். இனி நம்ம ஃபர்ஸ்ட் இதை எப்படி ஸ்டேட் வேர்ப்ஸாக யூஸ் பண்ணலாம். ஸ்டேட் வேர்ப்ஸ், ஸ்டேட் வேர்ப்ஸாக யூஸ் பண்ணும்போது ஸ்டேட்னா என்ன? ஸ்டேட்னா ஒரு நிலை, இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஓகே, அதுதான் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டேட் வேர்ப்ஸாக யூஸ் பண்ணும்போது இது என்னத்தை குறிக்குதுன்னா நம்மளோட ஒரு நிலையை குறிக்கிறது. 1. 2, ஸ்டேட் வேர்பாக யூஸ் பண்ணும்போது இதுக்கு கூட வேறு எந்த வேர்பும் வராது, இதுதான் மெயின் வேர்பாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம், ஐ ஆம். ஓகே, ஐ ஆம் ஏ, ஐ ஆம் ஏ கோச். இல்லைன்னா ஐ ஆம் ஏ ரைட்டர், ஐ ஆம் ஏ டீச்சர், ஐ ஆம் ஏ பிளம்பர். ஓகே, ஐ வாஸ், நான் ஒரு, அப்போ அதோட மீனிங் என்ன? ஐ ஆம், சாரி, ஐ ஆமோட மீனிங் என்ன? ஐ ஆம், நான் ஒரு கோச்சாக இருக்கிறேன், இருக்கிறேன். ஐ ஆம் இருக்கிறேன், இருக்கக்கூடிய நிலை. ஐ ஆம் ஏ கோச், நான் ஒரு கோச்சாக இருந்தேன் எப்படி சொல்லுவோம்? ஐ வாஸ் ஏ கோச். இல்லைன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பர்சன். ஓகே, ஐ ஆம் ஏ பிஸ்னஸ் பர்சன், பிஸ்னஸ் மேன் இல்லைன்னா உமன். ஐ ஆம் ஏ பிஸ்னஸ் மேன். பாஸ்டில் சொல்லணும்னா நான் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தேன். ஓகே, ஐ வாஸ் ஏ பிஸ்னஸ் மேன் லாங் பேக். ஓகே, பல வருஷங்களுக்கு முன்னால் நான் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தேன். ஐ வில் பி ஏ பிஸ்னஸ் மேன், நான் ஃப்யூச்சரில் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருப்பேன். ஓகே, ஐ ஆம் ஏ பிஸ்னஸ் மேன், ஐ வாஸ் ஏ பிஸ்னஸ் மேன், ஐ வில் பி ஏ பிஸ்னஸ் மேன் ஆஃப்டர் 2 years. 2 வருஷம் தாண்டி நான் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருப்பேன். 2 years, ஐ வாஸ் ஏ பிஸ்னஸ் மேன் 2 years பேக். 2 வருஷத்துக்கு முன்னால் நான் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தேன். ஐ ஆம் ஏ பிஸ்னஸ் பர்சன். ஓகே, புரிஞ்சுதா? இது பிஸ்னஸ் பர்சன் அதுக்கு மட்டும் இல்லை, பிஸ்னஸ் மேனும் நம்ம ப்ரொஃபஷனை மட்டும் இல்லை. ஐ ஆம் ஏ குட், ஐ ஆம் ஏ குட் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். ஐ வாஸ் ஏ குட் ஃப்ரெண்ட், ஐ வில் பி ஏ குட் ஃப்ரெண்ட். ஓகே, நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கேன், நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பேன். ஓகே, ஐ ஆம் ஹாப்பி, அதுவும் சொல்லலாம். ஐ ஆம் ஹாப்பி, நான் ஹாப்பியாக இருக்கிறேன். ஸோ இருக்கக்கூடிய நிலை அது நம்ம ப்ரொஃபஷனாக இருக்கலாம், நம்ம எமோஷ்னல் கண்டிஷனாக இருக்கலாம். அது மட்டும் இல்லை, இன்னும் ஒன்று, நம்ம எங்கே இருக்கோம் அதையும் குறிக்கலாம். ஓகே, ஐ ஆம் அட் குழிவிளை, என்னோட ஆஃபீஸ் இருக்கக்கூடிய இடம் குழிவிளை. ஐ ஆம் அட் குழிவிளை, நான் குழிவிளையில் இருக்கேன். இல்லைன்னா ஐ ஆம் இன்சைட் மை ஆஃபீஸ், ஐ ஆம் இன் மை ஆஃபீஸ், ஐ ஆம் இன் மை ஆஃபீஸ், நான் என்னோட ஆஃபீஸில் இருக்கேன். ஐ ஆம் அட் மை ஹோம், நான் என்னோட வீட்டில் இருக்கேன். ஐ வாஸ் அட் குழிவிளை yesterday, I will be at குழிவிளை. I am happy, I was happy, I will be happy. Okay, I am a coach, I was a coach, I will be a coach. ஸோ நம்ம ப்ரொஃபஷனை சொல்லலாம், நம்ம எங்கே இருக்கோம்னு சொல்லலாம், நம்ம இருக்கக்கூடிய கண்டிஷனை சொல்லலாம். ஃபிசிக்கல் கண்டிஷன், மென்டல் கண்டிஷன், எமோஷனல் கண்டிஷன் எல்லாத்தையுமே நம்ம இதை யூஸ் பண்ணி சொல்லலாம். ஸ்டேட் வேர்ப்
ஸோ இதுக்கு கூட வேற எந்த வேர்பும் வரல. இதனால தான் நம்ம ஸ்டேட் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஹீ ஷீட்டுக்கு எப்படி சொல்லுவோம்? ஹீ இஸ் ஹாப்பி, ஹீ வாஸ் ஹாப்பி எஸ்டர்டே, ஹீ வில் பி ஸோ ஹாப்பி டுமாரோ. ஓகே. யூ வி தேக்கு எப்படி சொல்லுவோம்? ஸ்டேட் வேர்ப் மாறும், ப்ளூரல் ஃபார்ம் வரும். தே ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. தே வே குட் ஃப்ரெண்ட்ஸ் இன் த பாஸ்ட், அவங்க பாஸ்டில் நல்ல குட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. தே வில் பி குட் ஃப்ரெண்ட்ஸ் இன் ஃபியூச்சர், ஃப்யூச்சரில் அவங்க நல்ல குட் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஓகே. அதுபோல் தே ஆர் இன் சென்னை, தே வேர் இன் சென்னை, தே வில் பி இன் சென்னை. தே ஆர் வெரி ஹாப்பி, தே வேர் ஹாப்பி, தே வில் பி ஹாப்பி. அதுபோல் ஹீ ஷீட், இட் இஸ் வெரி குட், இட் வாஸ் வெரி குட், இட் வில் பி வெரி குட். அது நல்லதாக இருக்குது, அது நல்லதாக இருந்து அது நல்லதாக இருக்கும். உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் ஸ்டேட் வேர்ப். இதில் கொஸ்டின் கேட்கணும்னா ரொம்ப சிம்பிள். இதை தூக்கி இந்த பக்கம் கொண்டு வந்தால் போதும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ இஸ் ஹாப்பி இல்லைன்னா ஹீ வாஸ் ஹாப்பி. வாஸ் ஹீ ஹாப்பி, வாஸ் எங்கே கொண்டு வந்தால் பாஸ்டில் உள்ள கொஸ்டின். வாஸ் ஹீ ஹாப்பி, இஸ் ஹீ ஹாப்பி, அவன் ஹாப்பியாக இருக்கானா. வில் ஹீ பி ஹாப்பி, அவன் ஹாப்பியாக இருப்பானா. இந்த வேர்பை தூக்கி சப்ஜெக்ட்டுக்கு முன்னால் போட்டால் அது ஒரு கொஸ்டினாக மாறும். வெரி சிம்பிள். ஓகே. அப்போ உங்களுக்கு இப்போது ஸ்டேட் வேர்ப் புரிஞ்சுது. இனி இந்த வேர்ப் ஃபார்ம் எதுக்காக யூஸ் பண்ணப்படுது? இனி எப்படி வரும்னா பி வேர்பாக வரும். பி வேர்புன்னா ஹெல்பிங் வேர்பாக வரும். பி வேர்பாக வரும்போது அது ஹெல்பிங் வேர்பாக வரும். மெயினாக எங்கே யூஸ் பண்ணப்படுதுன்னா கண்டினியூஸ் டென்ஸில் யூஸ் பண்ணப்படுது. ஓகே. ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ். ஓகே. ப்ரெசன்ட் கண்டினியூஸ்லையும், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லையும், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்லையும் இது யூஸ் பண்ணப்படுது. அப்படி நம்ம யூஸ் பண்ணும்போது இது மியர்லி ஒரு ஹெல்பிங் வேர்பாக மட்டும் வரும். இதுக்கு கூட என்ன வரும்னா ஒரு ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் த மெயின் வேர்ப் வரும். ஆக்ஷன் வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம். ஃபார் எக்ஸாம்பிள், ரைட்டிங், ஸ்பீக்கிங், உங்களுக்கு தெரியும் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே. பிளேயிங். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் ரைட்டிங் a letter. I am கழிஞ்சு ஒரு ing form of the action verb வரும். I am writing a letter. I was speaking yesterday. I will be playing cricket tomorrow. Okay. So likewise, he is speaking on the podium. அவன் போடியத்தில் பேசிட்டு இருக்கிறான், இப்போ பேசிட்டு இருக்கான். He was speaking on the podium yesterday at 11 o'clock. நேற்றுக்கு 11 மணிக்கு அவன் போடியத்தில் பேசிட்டு இருந்தான். தே ஆர் பிளேயிங் கிரிக்கெட் ஆன் த கிரவுண்ட், தே வே பிளேயிங் கிரிக்கெட் ஆன் த கிரவுண்ட், யூ வில் பி பிளேயிங் கிரிக்கெட் ஆன் த கிரவுண்ட் டுமாரோ. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த டேபிளை முடிஞ்சால் அப்படியே உங்கள் நோட் புக்கில் எழுதி வைங்க. ஓகே. எழுதி குறித்து வைங்க. நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷனை நோட் எடுத்து வைங்க. அப்போ உங்களுக்கு இது ஒரு காலம் மறக்காது. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. ஓகே. உங்கள் கமெண்ட்ஸை கீழே போடுங்க. அனதர் இம்பார்ட்டன்ட் திங், கமெண்ட்ஸில் இந்த சப்ஜெக்ட்ஸையும் வேர்ப்ஸையும் ஸ்டேட் வேர்பாகவும் பி வேர்பாகவும் யூஸ் பண்ணி கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் முடிஞ்சால் கமெண்ட்ஸில் கீழே பதிவிடுங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெய்டு ஆன்லைன் கிளாஸஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு, அதுபோல் ஃப்ரீ வாட்ஸ்அப் சேட் ரூம்ஸ் இங்கிலீஷ் ப்ராக்டிஸுக்கானது. ஓகே. அதில் ஜாயின் பண்ணணுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருப்பேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். காண்டாக்ட் பண்ணுங்கள். Till we meet in the next video, wish you all the best.